நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வாரபலன் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் பார்க்கலாம். இந்த வாரத்தில் கோள் சாரம்னு சொன்னா காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷத்துல செவ்வாய் ஆட்சி பெற்று இருக்கிறது. ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, சனி, கும்பத்தில், மீனத்தில் ராகு. இது இந்த வாரத்தினுடைய கோல்சாரம். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் இந்த வாரத்தில் பார்த்தோம்னா அஸ்வினி நட்சத்திரம், அதாவது மேஷ ராசியில் ஆரம்பிக்கிறார். கடக ராசி பூச நட்சத்திரம் வரலாம் போறார். 4 ராசி போறார். இந்த வாரத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னா ஏகாதசி வருது. 2ஆம் தேதி அன்னைக்கு 2/7/2024 அன்னைக்கு ஏகாதசி. தவிர கூர்ம ஜெயந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு அடுத்த நாள் ஏகாதசி சொல்ப நாடி தான் இருக்கு. அதுக்கப்புறம் துவாதசி வருது. இருந்தாலும் அடுத்த நாள் சாயந்தரம் பார்த்தோம்னா திரையோதசி, அதாவது பிரதோஷ காலம் வருது. சிவபெருமானுக்கு ஏற்றது பிரதோஷ விரதம் இருந்து சாயந்தரம் அந்த பிரதோஷத்தினுடைய தீபாராதனையை பார்த்துட்டு நந்தி தேவன் முன்னாடி இருந்து அங்க தீபாராதனையை பார்த்துட்டு அதற்கு பிறகு பிரதோஷ விரதத்தை முடித்து சாப்பிடுறது அப்படின்றது ரொம்ப விசேஷம். அதற்கு அடுத்து பார்த்தோம்னா அமாவாசை வருது. அதுக்கு அடுத்த நாள் அதாவது 5ஆம் தேதி அன்னைக்கு பார்த்தோம்னா அமாவாசை. அதற்கு பிறகு ஆஷாட பிரதமை அப்படின்னு சொல்லக்கூடிய 6ஆம் தேதி அன்னைக்கு ஆஷாட பிரதமை. இந்த வாரத்தில் 4ஆம் தேதி அன்னைக்கு அவமாகம் அப்படின்னு போட்டிருக்கோம். அவமாகம் அப்படின்னா 3 திதியோ நட்சத்திரமோ யோகமோ ஒரே நாளில் வர்றது அவமாகம். விசேஷ காரியங்கள்லேருந்து தவிர்ப்பான். அது நல்லதில்லை அப்படின்னு சொல்லக்கூடிய. சரி, இந்த வாரத்தில் வரக்கூடிய எந்தெந்த ராசிகளுக்கு சந்திராஷ்டமம் அப்படின்னு பார்ப்போமே. கன்னியா ராசி, துலா ராசி, விருச்சிக ராசி, அதை தவிர தனுசு ராசி, இந்த 4 ராசிக்காரர்களுக்கும் சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்துல சந்திர இன்றைய கோச்சார பிரகாரம் மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தை சந்திராஷ்டமம்னு சொல்றோம். அது தவிர வெளியூர் வெளிமாநிலம் பிரயாணங்கள் போகாமல் இருக்கிறது நல்லது. தேவையற்றவர்களுக்கு தேவையற்ற வம்பு வழக்கங்களில் ஈடுபடுறது, அது தவிர வாயில் ஏதாவது பேசிடுறது, அது தவிர யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது, தன்னை நம்பி அவர் குடும்பம்னு சொல்றது, இந்த மாதிரியான விஷயங்கள் தவிர்க்கிறது இந்த காலகட்டத்தில் ரொம்பவும். ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டியதாக வந்துடுத்தேயானால் என்ன பண்ணலாம் அப்படின்னா சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அருகில் இருக்கக்கூடிய கோசாலையில் அகத்திக்கீரை கட்டு ஒரு 2 பசுமாட்டுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுடைய சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக இந்த வாட்டி துவாதசி வேற வருது, அதனால கண்டிப்பாக கொடுக்கறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்கு அப்படின்றத பார்ப்போம். அதற்கு முன்னாடி என்னுடைய மொபைல் நம்பர் கீழே ஸ்க்ராலிங்கில் போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணு. இப்போ மேஷம் முதல் மீனம் 1/7/2024 7/7/2024 வரை உண்டான வாரம். மேஷம் முதல் மீனம் வரை என்னென்ன பலன்கள்னு மீனம், புரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் குரு பகவான். ராசிக்கு 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த வாரம் பார்த்தோம்னா அவங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்த குரு பகவான் பார்க்குறார். கேது பகவான் இருக்கார். இருந்தாலும் திருமண வாய்ப்பு, திருமணத்திற்கு சிறு சிறு தடைகள் அதுக்கப்புறம் நிச்சயமாக வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் 2ஆம் அதிபதி ஆட்சி பெற்று போயிருக்கிறார். அதாவது தனஸ்தானத்தில் தனஸ்தான அதிபதி ஆட்சி பெற்று போயிருந்தால் பணவரவுக்கு பிரச்சனையே இருக்காது. பணம் நல்லபடியாக வரும். உடல் நலத்தில் கவனம் தேவை. ராகு பகவான் உங்களுடைய ராசியில் இருக்கிறதும் 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் 7வது சனி ஆரம்பிச்சுன்றதுனால உங்களுக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. வேலை மாறுதல்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். ஏற்றமான வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய சீனியர் பர்சன், அதாவது உங்களுடைய பாஸோடு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங்கில் பிரச்சனை வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு சம்பந்தமாக போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. பண விரயங்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. ராசிக்கு 4ஆம் இடத்துல கேந்திரத்தில் போய் சூரியன் போய் உட்கார்றதன் மூலியமாக புதிய கடன் அமையும். அதாவது வீடு வாங்கணுன்றதுக்காக புதிய கடன் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் அதீதமான லாபம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல இந்த வாரத்தை ஆரம்பிக்கிறார். 2ஆம் இடத்துல செவ்வாயோட சம்பந்தம் இருக்கிறதன் மூலியமாக என்ன அப்படின்னு பார்த்தாலேயானால் கண்டிப்பாக சந்திரமங்கல யோகம் அமையிறது. நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். பண வருமானம் நீங்கள் வச்சுருக்கிற ரியல் எஸ்டேட் வியாபாரத்தின் மூலியமாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இது 2ஆம் தேதியிலிருந்து, அதாவது 2ஆம் தேதி மத்தியானம் வரலும், அதாவது 1/7/2024 7/7/2024 வரலும் உண்டான வாரத்தில் 2ஆம் தேதி மத்தியானம் ஒரு 12:30 மணி வரலும் இந்த காலகட்டம் அமையும்.
அதற்கு பிறகு உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். 5ஆம் அதிபதி 5க்கு 11ஆம் இடத்தில் இருக்கிறது விசேஷம். அதுவும் ராசிநாதனோடு சேர்ந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆண் வாரிசு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆணாக இருந்து இன்ஃபர்டிலிட்டி ப்ராப்ளம் இருந்து ஸ்பெர்ம் கவுண்ட்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சந்திர பகவான் 4ஆம் தேதி மாலை ஒரு 5-5:30 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். சூரியன், சந்திரன், சுக்கிரன் 3 கிரகங்கள் இருக்கக்கூடிய காலகட்டம். சந்திரனும் புதனும் பரிவர்த்தனை யோகம் அடையிறது அதை விட விசேஷம். பரிவர்த்தனை யோகம் அடையிறதன் மூலம் 4-5 பரிவர்த்தனை, 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தில் ஆட்சியும் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் ஆட்சியும் இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக திடீரென்று உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. உங்களுக்கு புதிய ஹானரரி போஸ்ட் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 5ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறார். அது 6ஆம் தேதி இரவு ஒரு 11:30 9ஆம் தேதி காத்தால் ஒரு 9 மணி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஆட்சி பெற்ற சந்திர பகவான் திரிகோணாதிபதி ஆட்சி பெற்று போகிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய குழந்தைகள் மூலியமாக வெற்றி செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்தில் பார்த்தோம்னா உங்களுடைய உடல்நிலையை மட்டும் ரொம்ப ஜாகிரதையாக பார்த்துக்கோங்க. பணவரவுக்கு பஞ்சம் இருக்காது. எல்லா விஷயத்திலையும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. அதுவும் இந்த மீனராசிக்காரர்கள் கடல் வாணிபம் செய்கிறவங்க, கடல் உயிரினங்களை வச்சு வியாபாரம் பண்ணுறவங்க, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இதில் அதாவது இந்த நகாசு வேலைகள் செய்பவர்கள், அதை தவிர படகு சம்பந்தமான வியாபாரங்கள் பண்ணுறவங்க, குரு தொழில் அப்படின்னு சொல்லக்கூடிய டீச்சர், ப்ரொஃபஸர், இந்த மாதிரியான தொழில், டியூஷன் எடுக்கிறவா, இவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கும். அதை தவிர வங்கியில் வேலை செய்கிறவாளுக்கு நல்ல ஒரு ஏற்றம். வங்கி தொழிலில் இருக்கிறவா, தங்க வியாபாரம் பண்ணுறவா, தங்கத்தில் நகாசு வேலைகள் செய்கிறவர்கள், இவாளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இருக்கும். அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் சேவிச்சுட்டு வாங்க. ஒரு மஞ்சள் கலர் வஸ்திரம் தானம் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இந்த வாரத்தில் கிடைக்கும்.